வணக்கம். M365 தமிழ் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய தொடரில் நாம் பார்வையிட இருப்பது எப்படி ஒரு டொமைனை நாங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 ஆட் பண்ணலாம் என சொல்லி இந்த வீடியோவில் பார்வையிடுவோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் 365 தனத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவதற்கு நீங்கள் admin.microsoft.com என்று சொல்கிற முகவரிக்கு செல்ல வேண்டும். அங்கே உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் பாஸ்வேர்டு எழுதி நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்று சொன்னால் இங்கே நீங்கள் இந்த பகுதிக்கு வருவீர்கள். இங்கே பார்த்தீர்கள் சொன்னால் அதாவது இதிலே யூசர்ஸ் தீம்ஸ் என்று சொல்லி பலவிதமான பிரிவுகள் உள்ளது. அதே போன்று இங்கே பார்த்தீர்கள் சொன்னால் செக்யூரிட்டி, கம்ப்ளைன்ஸ், என்பாயிண்ட் மேனேஜர், ஐடென்டிட்டி, எக்ஸ்சேஞ்ச், ஷேர் பாயிண்ட், தீம்ஸ் என்று சொல்லி பலவிதமான பிரிவுகள் உள்ளது. அதே போன்று இங்கே மேலேயும் யூசர்ஸ் இருக்குது, டிவைசஸ் இருக்குது, டீம்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்குது. அதே போன்று பலவிதமான விடயங்களை நீங்கள் இங்கே மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைய காணொளியில் பார்வையிட இருப்பது எப்படி ஒரு டொமைனை நாங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 ஆட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் இந்த காணொளியில் இன்று பார்வையிடுவோம். தொடர்ந்து வரும் காணொளிகளில் நாங்கள் வேறு செட்டிங்ஸில் நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்வது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு டொமைனை ஆட் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ் என்ற பகுதிக்கு செல்ல வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமைன்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பகுதிக்கு வருவீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கிய மைக்ரோசாஃப்ட் தெனான்ட் டிஃபால்ட் டொமைன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டொமைனை மைக்ரோசாஃப்ட்டில் விருப்பம்னு சொன்னால் வேண்டலாம். எல்லா விடையில் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டொமைன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை இங்கே ஆட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ஒரு புதிய டொமைனை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் டொமைன் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இங்கே அதாவது அவர்கள் டொமைன் நேமை கேட்கின்றார்கள். இதிலே உங்களது டொமைன் நேமை நீங்கள் எழுத வேண்டும். இதிலே நாங்கள் M365 தமிழ்.com என்று சொல்லி நாங்கள் எங்களது டொமைனை நாங்கள் எழுதிக்கொள்கிறோம். அதன் பின்னர் யூஸ் திஸ் டொமைன் என்று சொல்லி இங்கே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு டொமைனை நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டும். அதாவது நீங்கள் உங்களுக்கு டொமைனை கோடாடியில் வேண்டியிருந்தால் கோடாடி மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப் வைத்துள்ளார்கள். அதனால் நீங்கள் கோடாடி அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களது டொமைனை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு இதிலே வேறு பிரிவுகளும் உள்ளது. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கோட்டை முதல் டிஎன்எஸ் ரெக்கார்டில் ஆட் பண்ணலாம். அதே போன்று நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இதில் அதாவது நாங்கள் கோடாடி டொமைன் பாய்க்கிறதால நாங்கள் கோடாடி அக்கௌண்ட்டை நாங்கள் லாகின் பண்ண போகின்றோம். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் கோடாடி ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி வருகிறது. அது கேட்கின்றார்கள் உங்களது டொமைனை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் கனெக்ட்னு சொல்லி கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட டொமைன் மைக்ரோசாஃப்டோட தெனாந்தோட வெரிஃபை பண்ணப்படும். அத்துடன் இப்பொழுது பார்த்தீர்கள்னு சொன்னால் இப்பொழுது மைக்ரோசாஃப்ட் 365 இல்லை எமது M365 தமிழ் என்ற டொமைன் கனெக்ட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணினா அதாவது எங்களுக்கு நாங்கள் என்ன ரெக்கார்ட் நமது டிஎன்எஸில் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ப்ரொடெக்ஷன் இதை நீங்கள் தனியாக தெரிவு செய்யலாம். எல்லாவிடையும் நீங்கள் உங்களுக்கு ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் தெரிவு செய்யலாம். அதே போன்று இன்ட்யூன் இருக்குது.
இன்றுன்னு வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம். அதே மாதிரி வந்து நீங்கள் பல டொமைன் கீஸ், ஏதாவது டேக்கீம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து அதையும் வந்து எமது டேக்கியுமே வந்து எமது டிஎன்எஸில் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் வந்து இது ஒரு டெஸ்ட் லேப்னுடைய நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிவு செய்ய போன்றோம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து அட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ண வேண்டும். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் GoDaddy மற்றும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி ஒர்க்காக கனெக்ட் பண்ண வேண்டும். நீங்கள் இதை வந்து கனெக்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து GoDaddy டிஎன்எஸில் வந்து ஆட் பண்ணப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டொமைன் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். அதாவது எல்லாமே வந்து ஓகே இருக்குது. வந்து டேக்கீம் வந்து 48 hours வந்து டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து இப்பொழுது டன்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இதில் வந்து டொமைன்ஸுக்கில் வந்து டிஃபால்ட் டொமைன் வந்து இருக்குது. அதே போன்று M365 tamil.com என்ற டொமைன் வந்து இப்போ டிஃபால்ட் வந்து டொமைனாக வந்து மாறிட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து M365 tamil.com சொல்கிற டொமைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமைன் ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு ப்ளைம் இல்லைன்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டு ப்ளைலின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எங்களது டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லி வந்திருக்குது. அதே போன்று நீங்கள் இப்போ நாங்கள் ஏதாச்சும் யூசர்ஸ் வந்து இந்த டொமைன் மூலமாக ஆட் பண்ணியிருந்தால் இங்கே வந்து அந்த யூசர்ஸ் வந்து இதில் வருவினோம். அதே போன்று டீம்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணால் அது வந்து இங்கே கீழே வரும். இப்போது நாங்கள் வந்து ஒன்றுமே க்ரியேட் பண்ணாதபடியாக இதில் வந்து ஒன்றுமே இப்பொழுது காட்டவில்லை. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டொமைனை வந்து மைக்ரோசாஃப்ட் 365 வந்து ஆட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் இப்போ GoDaddy அக்கௌண்ட் நீங்கள் GoDaddy அக்கௌண்ட் வந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேறொரு நிறுவனத்தில் உங்களோட டொமைனை வந்து வேண்டி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்டை வந்து நீங்கள் உங்களது டிஎன்எஸில் வந்து ஆட் பண்ணி உங்களது டொமைனை வந்து வெரிஃபை பண்ணலாம். அதே போன்று நீங்கள் பலவிதமான முறையில் வந்து உங்களது டொமைனை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அனுமதிக்கின்றது. நாங்கள் இன்றைய காணொலியில் எப்படி ஒரு டொமைனை வந்து மைக்ரோசாஃப்ட் 365 வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துறாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி செட்டிங்ஸில் வந்து நாங்கள் மாற்றிக்கொள்வது, என்னென்ன செட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் பார்வையிடுவோம்.